ஒரு வழியா கடந்த 2, 3 நாட்களாக விஜய் அவருக்கு எந்த கட்சியுமே ஆதரவு தராம விஜய் அவரு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில இருந்து சிபிஎம், சிபிஐ அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை கட்சி இவங்க எல்லாருமே மாறி மாறி விஜய் அவருக்கு ஆதரவு தரலாமா? இல்ல ஸ்டாலின் அவர் கூடவே இருந்துடலாமா? அப்படின்னு மாறி மாறி இன்னைக்கு காலையில இருந்து இப்ப இந்த நியூஸ் வர டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மத்தியானம் 3 மணி. இந்த மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5, 6 மணி நேரம் வரைக்கும் பரபரப்பா மாத்தி மாத்தி எல்லா கட்சியினர்களும் சேர்ந்து இந்த 3 கட்சியும் சேர்ந்து கூட்டம் போட்டிருக்காங்க. தனித்தனியாகவும் அவங்க மீட்டிங் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி மீட்டிங் போட்டதில கடைசியாக என்ன முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு நாங்க ஆதரவு தர தயார் அப்படிங்கிற முடிவ இப்ப சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை கட்சி 3 பேருமே முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியலான தகவல் இப்ப டெல்லியில இருந்தும் தமிழகத்துல இருந்தும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிபிஎம் அவங்க தான் அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க. அதுக்கு சிபிஎம் அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா சிபிஐ விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களுமே சிபிஎம் எடுத்த இந்த முடிவுக்கு அவங்களுமே ஒரு மனதாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவருக்கு பின்னாடி நிற்கிறதாகவும், அவருக்கு ஆதரவு தரப்போறோம் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில சிபிஎம் விஜய் அவர் கூட சேர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ இத கேட்கிறப்ப எடப்பாடி அதேபோல ஸ்டாலின் எல்லாருக்குமே அதிர்ச்சி. கேட்கிற ஆளுநர் அவருக்கும் கூட அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். ஆனா விஜய் தரப்பு விஜய் அவருக்கு சிபிஎம் அவங்க சொன்ன அந்த காரணத்த கேட்கிறப்ப மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு விஜய். ஸோ அப்படி அவங்க 2 பேர் பின்னாடி நாங்க போக தயாராக இல்ல. ஆனா விஜய் பின்னாடி போறோம் நாங்க அப்படின்னு சிபிஎம் அவங்க சொன்ன காரணம் என்ன? ஸோ அந்த காரணத்தை பின்தொடர்ந்து தான் விஜய் அவர ஆதரிக்க போறோம் அப்படிங்கிற முடிவையுமே இப்ப சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு குட் நியூஸ் நல்ல செய்திகள் அடுத்தடுத்து இப்ப வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ அப்படி இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து எதுக்காக நாங்க விஜய்க்கு பின்னாடிக்கு போறோம் அப்படின்னு அவங்க அந்த நிலைப்பாட்ட எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இத கேட்கிறப்ப எடப்பாடி, ஸ்டாலின் அவங்க கனவுல மண்ணு விழுந்த மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினைச்சிருப்பாரு. அவருக்கு தலையில கல்லு விழுந்த மாதிரியான என்ன சம்பவம் இப்ப இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற முழு விவரம், ஃபுல் விவரம் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில விஜய் அவர்கள் அவரு பெரும்பான்மையோட நம்ம தமிழகத்தில ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னாலும் 108 தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. முதல் ஆளா காங்கிரஸ் அவங்க வந்து ஆதரவையும் குடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்துட்டாங்கல்ல, அடுத்தடுத்து சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை கட்சிகள் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம், ஆதரவு குடுங்க அப்படின்னு கேட்டதுமே வந்துருவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் எளிதில் நினைச்சிட்டாரு. ஆனா இதுக்கு பின்னாடி திமுக அவங்க போட்ட மிகப்பெரிய திட்டம் கண்டிப்பாக காங்கிரஸ் போயிட்டாங்க, இவங்க யாரையும் விடக்கூடாது அப்படின்னு இழுத்து பிடிச்சு கடந்த 2 நாட்களாக விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாரையுமே இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக. ஸோ அதே நேரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்களும் நம்ம எப்படியாவது பூந்து ஆட்சியை அமைச்சலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே பாண்டிச்சேரியில் கொண்டு போய் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே அடைச்சி வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி ஏதாவது அமைச்சிடலாமா, நம்ம சைக்கிள் கேப்பில் பூந்துடலாமா அப்படிங்கிற நடவடிக்கையை அதிமுக அவங்களும் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் இருந்து பரபரப்பான மீட்டிங் போட்டிருக்காங்க. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே மீட்டிங் போட்டிருக்காங்க. இதில் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎம், சிபிஐ அவங்க எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவு, நான் தனிச்சையாக எந்த முடிவும் எடுக்க விரும்பல அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் நேற்றே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் இருந்து டெல்லியில் மீட்டிங் போட்டிருக்காங்க. சிபிஎம், சிபிஐ தலைமைச் செயலகம் டெல்லியில் மீட்டிங் போட்டிருக்காங்க. தமிழக அளவுலையுமே மீட்டிங் நடந்திருக்கு. காலையில 10 மணியில இருந்து இப்ப மத்தியானம் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பரபரப்பான மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல எல்லா வகையிலுமே யோசிச்சு பார்த்துருக்காங்க. ஸ்டாலின் அவர் பின்னாடி போனோம்னா, தமிழகத்தில சிபிஎம், சிபிஐ கட்சி எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா விஜய் அவருக்கு பின்னாடி போனோம்னா, நம்மளுடைய கட்சியை தமிழகத்தில வளர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சு பார்த்துருக்காங்க. இதில மிகப்பெரிய அளவுல யோசிச்சுட்டு கடைசியா இப்ப கரெக்ட்டா ஒரு 3 மணி தான் இருக்கும் டைம். அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு சிபிஎம் அவங்க தான் பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. முக்கியமா இந்த பேட்டிய டெல்லியில வச்சு சிபிஎம் தலைமை செயலகத்தில இருந்து இந்த பேட்டிய குடுக்குறாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டாலின் அவருக்கு பின்னாடி நின்றோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாலுமே கூட, அதிமுக அவங்க கிட்ட ஒரு 48, 49 தான் இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு 69 வருது. ஸோ ஆக மொத்தம் அதிமுகவுக்கும் பெரும்பான்மை இல்ல. இந்த பக்கம் திமுக அவங்களுக்கும் பெரும்பான்மை இல்ல. ஸோ அதனால இவங்களால ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த நம்பர்ஸ 2 பெரிய கட்சிகள் இணைஞ்சா மட்டும் தான்
அந்த நம்பர்ஸை கொண்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே எதிரி எதிரி கட்சிகள். ஸோ இவங்க 2 பேருமே ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தாலும் அந்த கூட்டணிக்கு உள்ளே இருக்கிறதுல எங்களுக்கு பெருசாக இந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமையறதுல உடன்பாடு இல்லை. முக்கியமாக மக்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் வரணும் அப்படின்னு அவர் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. அதனால் விஜய் அவர் வர்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். முக்கியமாக விஜய் அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர் கண்டிப்பாக திமுகவுக்கோ இல்லை அதிமுக யாருக்குமே இல்லை. அப்படிங்கிறதால இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். விஜய் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆளுநர் அவரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சிபிஎம் முக்கியமான அதிகாரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்து இந்த பேட்டியை இப்போ தான் ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு அவர் கொடுக்குறாரு. ஸோ சிபிஎம் அவங்க கொடுத்த உடனே சிபிஐ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவை விஜய்க்கு தரோம் அப்படின்னு அதிரடியாக அவங்களும் அறிவிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அறிவிச்சதுமே அடுத்து திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக டிமாண்ட் வைக்கல. இவங்க வந்தால் நானும் வரேன் அப்படிங்கிறத நேற்று திருமாவளவன் அவரும் சொன்னதையொட்டி இப்போ திருமாவளவன் அவரும் விஜய்க்கு பின்னாடி வரேன் அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு தான் வருது. அடுத்து 3:15க்கே பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு இன்னொரு குட் நியூஸ், இன்னொரு நல்ல முடிவு அவர் எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அழைப்பு. ஆளுநரை போய் இன்றைக்கி சாயந்தரமே விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. ஏன்னா கடந்த 2 நாட்களாக விஜய் அவர்கள் 2 வாட்டி ஆளுநர் இல்லத்துக்கு போனார். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர் பெரும்பான்மை நிரூபிக்காமல் நான் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பெரும்பான்மை ஆல்ரெடி வந்துருச்சு. ஏற்கனவே 113 இடங்கள் இருக்குது. ஒன்று ரிசைன் பண்ணால் கூட 112. இப்போ 6 பேர் வராங்க அப்படிங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக 118 அப்படிங்கிற நம்பர் ஈஸியாக விஜய் எட்டுறாரு. இதனால் இன்றைக்கி சாயந்தரமே ஆளுநர் அவரை திரும்ப போய் பார்த்து இந்த 118 எம்எல்ஏக்கான ஆதரவு கடிதத்தை விஜய் அவர்கள் தரப்போகிறாரு. தந்த உடனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பதவி எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ 100% உறுதி ஆக போகக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இதில் எடப்பாடி அவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம். எடப்பாடி எப்படியாவது நம்ம இந்த வாட்டி முதலமைச்சர் ஆயணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆக முடியல. கிட்டத்தட்ட 48, 49 இடத்துல தான் அதிமுக ஜெயிச்சாங்க. ஸோ நம்ம தோத்துட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருந்த எடப்பாடி அவருக்கு தேவையில்லாமல் திமுக முக்கியமாக இங்கே தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவங்களுடைய பிரச்சனையை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது நடுவில் சிஎம் ஆகிட முடியுமா அப்படிங்கிற அந்த கற்பனை கோட்டையில் கடந்த 2 நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்தார் எடப்பாடி. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்த அதிகாரப்பூர்வ தகவல் மூலியமாக எடப்பாடி அவருடைய கனவுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. அவருடைய முதலமைச்சர் கனவு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழைய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அவரால் திரும்பவும் முதலமைச்சர் ஆக முடியாது. கடந்த 2 நாட்களாக எதுக்குடா என்ன இங்கேயும் அங்கேயும் அலக்கடிச்சிங்க, பாண்டிச்சேரியில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை போகிறோம், திரும்பவும் 2 பேரும் சேர போகிறோம் அப்படின்னு தேவையில்லாத ஆசை வார்த்தையை காட்டி கடைசியாக எடப்பாடி இப்போ அவர் ஏமாந்து தான் மிச்சம். பத்தாக்குறைக்கு சிபிஎம் சிபிஐ எல்லாருமே விஜய் அவர் தான் மக்கள் நம்பியிருக்காங்க, அவருக்கு பின்னாடி தான் நாங்களும் நிற்க போகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் கட்சி கூடயே இருக்கணும், கூட்டணி கட்சி கூட இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி காலையில் கூட ஸ்டாலின் அறிக்கை விட்டிருந்தார். சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தை எல்லாத்துக்குமே இந்த அறிக்கையை விட்டிருந்தார். அதாவது திமுக கூடயே தான் இருக்கணும், நீங்கள் யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அட்வைஸ் பண்ணார். ஆனால் அதை யாரையும் கேட்காம இப்போ விஜய் அவருக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற முடிவை ஒருமனதாக எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் இதனால் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு. ஸோ இந்த நல்ல செய்தி இப்போ இன்றைக்கி மத்தியானம் வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முக்கியமாக சிபிஎம் அவங்க விஜய் அவரை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.